வயிற்றுப் பகுதியில இருக்கக்கூடிய தொப்பை குறைவதற்கு என்னென்னங்க செய்யலாம்? தொப்பை குறைய நெறைய வழிமுறைகள் இருக்கு இல்லையா? நான் வாக்கிங் போறேன். ஆனா, இந்த டயட்ல தான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவே இல்லாம இருக்கு டாக்டர். மஸ்குலர் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா, தசைகளால நமக்கு மூடப்பட்டு இருக்கக்கூடியது. ஈஸியா ஃபேட் நமக்கு டெபாசிட் ஆயிடும். உட்காந்துட்டே ஒர்க் பண்றவங்களுக்கு நெறைய பேருக்கு மூவ்மெண்ட்ஸ் இல்லாததுனால அதிகமா தொப்பை வயிறு பகுதி பெருசாக இருக்குன்னா, என்னென்ன உணவு முறைகள் முதல்ல நீங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து தொப்பை குறையறதுக்கு ஒரு சிலருக்கு மேல் வயிறு மட்டும் தொப்பை இருக்கும். அடிவயிறு மட்டும் தொப்பை இருக்கிற மாரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டயட்டை சேஞ்ச் பண்ணுறது முக்கியம். இது கூட நான் சொல்கிற இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்த இந்த கலவையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த பொடியை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வயிற்றுப் பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை குறைவதற்கு என்னென்னங்க செய்யலாம்? தொப்பை குறைய நிறைய வழிமுறைகள் இருக்கு இல்லையா? நான் வாக்கிங் போறேன். ஆனா, இந்த டயட்ல தான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவே இல்லாம இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தொப்பை குறைவதற்கான எளிய வழிமுறைகள் நிறையவே இருக்குங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நமக்கு தொப்பை குறைய ஆரம்பிச்சிடும். எதற்காக அப்படின்னா, நம்ம உடல் வந்து நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா கை கால்களில் நல்லாவே மூமெண்ட்ஸ் இருக்கும். வயிறு பகுதி வந்து எலும்புகள் இல்லாத வெறும் ஒரு மஸ்குலர் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா தசைகளால் நமக்கு மூடப்பட்டு இருக்கக்கூடியது. ஈஸியாக ஃபேட் நமக்கு டெபாசிட் ஆகிடும். உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு மூமெண்ட்ஸ் இல்லாததுனால அதிகமாக தொப்பை வர ஆரம்பிச்சிடும். இந்த தொப்பையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, பெரும்பாலும் வயிறு பெருசாக இருக்கக்கூடியவங்களுக்கு கால் வீக்கம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதற்காக அப்படி வருது அப்படின்னா, நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கு கீழே முன்பக்கமாக பார்த்தீங்கன்னா, இந்த நர்வ்ஸ் அண்ட் மசில்ஸ் இது எல்லாமே ஒரு கம்ப்ரெஷன் ஆகுது. கம்ப்ரெஷன் ஆகும்போது ஆர்ட்ரிஸ்லேயும் வெயின்ஸ்லேயும் இந்த கம்ப்ரெஷன் நடக்கிறதுனால சரியாக நமக்கு கீழே கால்களுக்கு ரத்த ஓட்டம் கொஞ்சமாக தடைப்படுது. இதனாலேயே வீக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி தொப்பை பெரிதாக இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பேக் பெயின் சிவியராக இருக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வெயிட் நமக்கு பேக்கில் நமக்கு அதனால் வந்து வரக்கூடிய இம்பேக்ட் தான். தொப்பை பெரிதாக இருக்கக்கூடியவங்களுக்கு இடுப்பு வலியோ கீழ் முதுகு வலி வர்றதுக்கோ கால்களில் வீக்கம் வர்றதுக்கோ அடிக்கடி மூச்சு வாங்குதல், நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, கொரட்டை சத்தம் கேட்கும். இந்த மாதிரியான அசௌகரியங்கள் நடக்குது. தொப்பை பெரிதாகுது அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. பேட் கொலஸ்ட்ரால் உடலில் அதிகமாகிறதுக்கு இது ஒரு சைன் நமக்கு சொல்லுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வயிறு பகுதி பெருசாக இருக்குன்னா என்னென்ன உணவு முறைகள் முதல்ல நீங்கள் சாப்பிட வேண்டியது அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் தான். நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு உணவுகளை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், தேவையற்ற கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. கழிவுகள் வெளியேறும்போது தொப்பை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, சூப்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ஃப்ரூட்டுன்னு சொல்கிறீங்க, எப்படி சாப்பிட்றது? காலையில் ஒரு வேளை மட்டும் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட்டாக வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதை நல்லா வெஜிடபிள்ஸை வந்து பாயில் பண்ணி வேக வைத்து ஒரு பவுலில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது. டெய்லி ரெகுலராக ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் சாப்பிட முடியாதே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். மில்லட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா லோ கேலரிஸ் இருக்குது, லோ ஃபேட் கண்டென்ட் இருக்குது, ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இதனாலேயே ஈஸியாக உங்களுக்கு தொப்பை பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாங்க. அதுலேயும் முக்கியமாக ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டோம்னா வெயிட் அதிகமாகிடும். அதனால் தொப்பை குறைவதற்காக ரொம்ப எளிமையான நம்ம பழ வகைகள் எது? நல்ல சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு எடுத்துக்கலாம், சாத்துக்குடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். பேரிக்காய் நல்லாவே உங்களுக்கு தொப்பை குறையிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம பைனாப்பிள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா மாதுளை.
ஸோ இது எல்லாமே நமக்கு தொப்பை வகைகளை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து தொப்பை குறையிறதுக்கு ஒரு சிலருக்கு மேல் வயிறு மட்டும் தொப்பை இருக்கும், ஸோ அடிவயிறு மட்டும் தொப்பை இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம டயட்டை சேஞ்ச் பண்ணுறது முக்கியம். இது கூட நான் சொல்கிற இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்த இந்த கலவையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த பொடியை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்குது. சரிங்க, எந்த மாதிரியான அந்த பொடியை நம்ம எப்படிங்க ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த திரிஃபலா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது மூன்றும் சேர்ந்தது. ஸோ இது மூன்றும் சேர்ந்தது தான் நம்ம திரிஃபலான்னு சொல்கிறோம். இந்த திரிஃபலாவோட வேறு என்னென்ன சேர்க்கணும்? இப்போது திரிஃபலா பொடி வந்து ஒரு 100 கிராம் நீங்கள் வச்சுருக்கீங்க. இதில் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மூன்றுமே சேர்ந்து 100 கிராம் அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இதில் ஏலக்காய் பொடி 100 கிராம் சேர்க்கணும், ஓமம் 100 கிராம் சேர்க்கணும், மஞ்சள் 50 கிராம் சேர்க்கணும், சுக்கு 50 கிராம் சேர்க்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி பொடியாக்கி இந்த திரிஃபலா சூர்ணத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை டெய்லி காலையில் 1 ஸ்பூன் நல்லா வெந்நீரில் கலந்து சாப்பிட்ணும். எப்போங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டீங்க இல்லையா, அதன் பிறகு ஒரு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு கடகடன்னு போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆஃபீஸ்க்கு போயிட்டு கூட நல்ல ஹாட் வாட்டரில் ஒரு 100 ml ஹாட் வாட்டரில் இந்த பொடி 1 ஸ்பூன் எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணுங்க. இதை டெய்லி ரெகுலராக ஒரே ஒரு வேளை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே போதும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும், தொப்பை பகுதியும் நமக்கு குறையும். நல்ல ஃபுட்டு நல்லா ஹெவியாக எடுத்துகிட்டு கேலரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சாப்பிட்டு இந்த பொடியை சாப்பிட்டா தொப்பை குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உணவு முறையில் அதிகமான கட்டுப்பாடு தேவை. அதே மாதிரி இந்த பொடியும் நீங்கள் வெந்நீரில் கலந்து குடிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லை, எக்ஸசைஸ் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா தொப்பையோட அளவு நமக்கு குறையாமல் அப்படியே இருக்கும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம், இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும். ஸோ பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு கரையிறதுக்கும் இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் சேர்த்துருக்கக்கூடிய சுக்கா இருக்கட்டும், மஞ்சள், திரிஃபலா எல்லாமே வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய கழிவை மொத்தமாக நமக்கு வெளியேறும். இதனால் பேதி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதி ஆகாது. ஈஸியாக உங்களுக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிடும். நீண்ட நாளாக மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 2-3 நாட்கள் இந்த பொடியை சாப்பிடும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த பொடியை டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தாலும் நம்ம வயிறில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், கொலஸ்ட்ரால் லெவல் குறையும், முக்கியமாக சுகர் லெவலுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன தெரியுமா? நைட்டு, ஸோ இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் என்ன, இரவு நேரத்தில் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் தொப்பை குறையும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இரவு நேரத்தில் ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட் எடுத்துக்கணும். அசைவ உணவுகளை தவிர்த்துக்கோங்க, இனிப்புகள் நிறைய சாப்பிட்றதையும் தவிர்த்துக்கோங்க. இரவு உணவு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சீக்கிரம் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஒரு 7:30 மேக்ஸிமம் 8:30 அந்த டைமுக்குள்ளே இரவு உணவை முடிச்சிருங்க. அதிகமான இனிப்புகள் சாப்பிட்றதோ, இந்த மாதிரி அசைவ உணவுகள் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்றதோ இரவு நேரத்தில் தவிர்த்துட்டு ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த தொப்பை பகுதி நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.